அனைவருக்கும் வணக்கம். காவலர் தேர்வு 2020க்கான கவர்மெண்ட் ஆன்சர் கீ நேற்று தினம் வெளியிட்டாங்க. டென்டேட்டிவ் கீ ஓரளவு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா இந்த முறை வேகன்சி போன முறையை காட்டிலும் இப்போ கொஞ்சம் அதிகம்தான், சரிங்களா? இப்போ 11,741 போஸ்டிங், கிட்டத்தட்ட 12,000 போஸ்டிங் வரைக்கும் இந்த வரைக்கும் இருக்குது. அதனால் நிச்சயம் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறத விட இன்னும் 1 மார்க்கு குறையலாம். நிச்சயம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஷுவராக இருக்கும். ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 78 to 80, டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 68லேருந்து 70. இந்த 68ங்கிறது நிச்சயம் 1 மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிச்சயம் இருக்கும். அதே போல் ஜெயில் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா 75 to 77, இவ்வளோ தான். இது ஆண்களுக்கான கட் ஆஃப். ஃபயர்மேனுக்கு 78 to 80, டிஎஸ்பிக்கு 68 to 70, ஜெயில் வார்டனுக்கு 75 to 77. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ எல்லாருமே கேட்பீங்க, இப்போ ஆண்களுக்கு இது ஓகே, பெண்களுக்கு எவ்வளோ மார்க்கு சார்? பெண்களுக்கு கிட்டத்தட்ட 3,200 வேகன்சி, பேக்லாக் வேகன்சி சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,200க்கு நீங்கள் மோஸ்ட்லி உள்ளே போயிட்டாலே உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் போன டைம் பெண்களுக்கு கூப்பிட்டுருக்கவங்களே அதற்கான தகுதி இல்லாதவங்களே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு இந்த முறை நீங்கள் ரிசல்ட் அப்போ உங்களுக்கு கூப்பிட்டாலே உங்களுக்கு போஸ்டிங் உண்டு நிச்சயம். ஏன்னா இந்த முறை 3,200 போஸ்டிங் பெண்களுக்கு மட்டுமே உண்டு. அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நான் இதுக்கு முன்னாடி பெண்களுக்கான கட் ஆஃபும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு 40 எபோவ் இருந்தாலே சரி, இல்லை 30 ஒவ்வொரு கேட்டகரி வச்சு சேஞ்ச் ஆகும். இருந்தாலே பெண்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபிசிக்கலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை விட்டுட்டு இதுக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் வரும் அதெல்லாம் கேட்கவே கேட்காது. ஏதோ ஒரு வேலை நம்ம இப்போயே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம எய்ம் என்ன, நல்லபடியாக ஃபிசிக்கல் முடித்து அதில் முடிஞ்ச அளவுக்கு ஹை மார்க் எடுத்து நம்ம டாப்பில் வரணும். அதை மட்டும் வச்சுங்க. நீங்கள் எப்போ இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும், அந்த போஸ்ட்டு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் கவுன்சிலிங் அப்போ உட்காந்துருக்கும் போது தான் நீங்கள் ஃபிசிக்கல்லாம் செலக்ட் ஆகி உங்கள் பேர் வந்த பிறகு வேணால் அந்த கொஸ்டின் கேளுங்க, நம்ம சொல்கிறோம். இப்போவே தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலுக்கு மட்டும் தயாராகினீங்கன்னா போதுமானது. அதில் முழு முயற்சியில் ஈடுபடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் 20க்கு 20 வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, 15 வச்சுருக்கவங்க 13, 12 இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ தலைகீழாக மாற்றிட்டு இந்த ஓவரால் கட் ஆஃப் நிச்சயம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறவங்க டாப்பில் வரலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் சேஞ்ச் ஆகும். பிசிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதில் முழு கவனம் செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.